ஜொஹானஸ்பர்க் பொறுத்த வரைக்கும், ஜேஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சூப்பர் கிங்ஸோட டீம். அவங்க வந்து என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு அன்லக்கி மேட்ச் ஒண்ணு நடக்கும். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, "வெறித்தனன்டா அவ்வளோதான்டா ஃபேஃப் டூ பிளஸிஸ் அடிச்சு கொண்டு போறான் பாரு என் மாப்பிள" அப்படின்ற மாரி. ஒரு பக்கம் இப்ப நம்ம சிஎஸ்கே வாங்குன அக்கேல் ஹுசேன் வந்து போன வருஷம் அடிச்ச சில மேட்சஸ் ஆகட்டும். ஸோ எல்லா வகையில பார்க்கும்போது ஜேஎஸ்கே வந்து ஓகே, ஓகேன்னு இருக்கும். ஒவ்வொரு நடந்து முடிஞ்ச 3 சீசனும் பாருங்க, தே கேம் டூ த பிளே ஆஃப்ஸ். பட் ஃபைனலுக்கு அவங்களால ஒரு தடவ கூட வரவே முடியல. ஒரு தடவ கூட அவங்களால ஃபைனலுக்கே வர முடியல. ஏதா இந்த பிளே ஆஃப்ல ஒண்ணு நடந்துரும். இல்ல குரூப் ஸ்டேஜ்லயே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு மேட்ச் போயிரும். அந்த பிளே ஆஃப்க்கு வந்தா என்ன நடக்கும்னு தெரியாது. சவுத் ஆப்பிரிக்காவா மாறிருவாய்ங்க நம்மளுடைய ஜேஎஸ்கே. சவுத் ஆப்பிரிக்கா நேஷனல் டீமா மாறிடும். ஸோ அந்த ஒரு அன்லக்கி திங் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஹேப்பனிங். வொர்ஸ்ட் மேட்ச் அவங்களோட பிளே ஆஃப்ல ஆடிட்டு போயிருவாங்க. இல்ல வந்துட்டு ஒரு அன்லக்கி பேட்டர்ன்ல சின்ன நூல்ல போயிரும். இதே தான் நடந்துட்டு இருக்குது. பட் இந்த வருஷம் அந்த அன்லக்கி திங் இருக்காது. அவங்களோட அந்த அன்லக்கி சாம் அவங்கள விட்டு போயிருச்சு. இந்த தடவை வந்து ஆல் லக் தான் அவங்களுக்கு. நல்ல குட் லக் தான் அப்படின்ற மாரி எனக்கும் தோணுது. ஐ ஃபீல். பட் கண்டிப்பா இவன் ஃபைனல்ஸ்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது. நினைச்சு கூட பார்க்க முடியாது அவன சீண்டி. தலைவன் மும்பை தான். மும்பை பொறுத்தவரைக்கும் வந்து நீங்க வந்து அது நியூயார்க்கா எடுத்துக்கங்க. அங்க எம்ஐ நியூயார்க்கா எடுத்துக்கங்க. ஐஎல் T20லயும் மும்பை எடுத்துக்கங்க. இல்ல இங்க நடந்துட்டு இருக்கிறதுலயுமே மும்பை எடுத்துக்கங்க. மும்பை, மும்பை தான். ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு பிரான்சைஸிலயும் போட்டு நொறுக்குறாங்க. ஸோ மை டாப் 2 டீம்ஸ் ஆர் எம்ஐ அண்ட் சென்னை மீன்ஸ் ஜேஎஸ்கே.